ஏங்க இப்படிலாமா பண்ணுவீங்க? நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது நான் கடனை கட்டிடுறேன், எனக்கு கடன் கொடுங்க, நான் கூடிய சீக்கிரத்தில் ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ கட்டிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம கெஞ்சுவோம், கதறுவோம். ஒரு பையபக்கியே கடன் தராதுங்க. ஆனால் எங்கேயோ இருந்த புண்ணியவா அதிகமான வட்டிக்கு கம்மியான காசை கொடுத்து நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, சிபில் ஸ்கோரு அது இது எல்லாத்தையும் பார்த்து கடனை கொடுத்துட்றாங்க. கடனை கொடுத்து முடிச்ச நீ நம்மளும் வேலைக்கு போய் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி எங்கிட்ட நம்ம கடனை கட்டி முடிச்சிட்டோம். முடிச்சவனி ஒரு நிம்மதியாக தூங்க முடியுதா? ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியுதா? 100 ஃபோனை போடுறாங்க ஐயா, மனச்சாட்சியே இல்லாமல் 100 ஃபோனை போட்டு நாங்கள் இந்த கம்பெனிலேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு இவ்வளோ ஆஃபர் இருக்குது, உங்களுக்கு நாங்கள் இந்த கம்பெனிலேருந்து பேசுகிறோம் மேடம், உங்களுக்கு இம்பிட்டு ஆஃபர் இருக்குது, எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. இதைத்தானே ஐயா நாங்கள் முதல்ல சொன்னோம். கடனை கொடுங்க, நாங்கள் கட்டிடுவோன்னு நாங்கள் முதல்ல சொன்னோம்ல ஐயா. அப்போயெல்லாம் நீங்கள் கொடுக்கவே மாட்டிட்டீங்க. இப்போ மட்டும் எந்த நம்பிக்கையில் கடனை கொடுக்குறோம் நீங்கள் வாங்கிக்கிங்க, கடன் கொடுக்குறோம் நீங்கள் வாங்கிக்கிங்கன்றீங்க. கடன் கொடுங்க நாங்கள் கட்டிடுவோன்னு சொன்ன காலத்துலலாம் தரவே இல்லையே. கோவப்படுத்தி பார்க்குறீங்க. அதிகமான கோவத்தை உண்டு பண்ணாதீங்க. நானே சரியான கோவத்தில் இருக்கேன். நிம்மதியாக தூங்க முடியலங்க. எத்தனை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸர் யார் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கே இப்படி இருக்குன்னா அவங்களுக்குலாம் இன்னும் எப்படி இருக்கும்? இந்த வயசான காலத்துலலாம் அவங்களாம் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு மாத்திரை கீத்திரையை போட்டு வீட்டில் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஃபோனை போட்டு என்ன ஆகுறது நிலமை? தயவு செஞ்சு இப்படி ஃபோனை பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க. ஒரு தடவை சொல்லிட்டு வச்சுட்டாலும் விட்டு தொலைகிறது கிடையாது. மறுவாட்டியும் ஃபோனை போட்டுக்கிட்டே இருக்கிறது. கோவம் வருது எனக்கு. இப்படி வரக்கூடாது. நான் வைக்கிறேன்.